தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது என்று சற்று முன்னர் தான் அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் சுரேஷ் பிரேமேந்திரன் அவர்களே. வணக்கம். இன்று அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஒரு முக்கிய சந்திப்பு பரவலாக ஊடகங்களிலே மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் இன்றைய சந்திப்பு. இப்பொழுதுதான் சந்திப்பு முடிவு அடைந்து நீங்கள் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய சந்திப்பு குறித்து அதாவது உலகளாவிய ரீதியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்று என்ன பேசி இருப்பீர்கள் என்று பேசப்பட்ட விடயங்கள் குறித்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நாங்கள் இந்த முக்கியமான 3-4 விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். ஒன்று, மேல் குடியேற்றம் பற்றி பேசியிருக்கின்றோம். இரண்டாவதாக இனப்பிரச்சனை தீர்வு பற்றியும் பேசியிருக்கின்றோம். கைது செய்யப்பட்ட காணாமல் போனவர்களை பற்றி பேசியிருக்கின்றோம். அதிக பாதுகாப்பு வலயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். முதலாவதாக மேல் குடியேற்றங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் வன்னி சென்று வந்த ஒரு முழுமையான அறிக்கையை அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அந்த அறிக்கையில் குறிக்கப்பட்ட பல விடயங்களை நாங்கள் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். ஒன்று, அந்த மக்களுடைய வீட்டு குடிமனைகள் சம்பந்தமானது. இரண்டாவது, அவருடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமானது. மூன்றாவது, அவருடைய வைத்திய வசதிகள், கல்வி தொடர்பானது. நாலாவது, அவர்கள் விட்டுட்டு வந்த வாகனங்கள் தொடர்பானது. ஐந்தாவது, அவர்கள் நாளாந்தம் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் சம்பந்தமானது. இப்படி பல விஷயங்களை நாங்கள் அது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். அந்த விஷயங்களை பொறுத்தவரையில் குடிமனைகள், அந்த மக்களுடைய வீட்டு மனைகள் கட்டுவது தொடர்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு 1,60,000 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கின்றது. ஆனால் அது எங்களை பொறுத்தவரையில் அது 2,60,000 எங்களுக்கு அந்த கணக்குகள் கிடைத்தது. ஆனால் அரசாங்கம் குறிக்கின்ற 1,60,000 வீடுகளும் கூட கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் இல்லை என்பதை அவர்கள் நமக்கு தெரிவித்தார்கள். அதற்கு பல 1000 கோடி ரூபாய்கள் தேவை என்றும் அதனை திரட்டுவது கடினம் என்பதுதான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. சுனாமியின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கூட என்ன முழுமையான வீட்டமனைகள் கட்டி முடிக்கப்படவில்லை என்றும், அதே போன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஆகவே இவை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் எல்லா பக்கத்திலும் இருக்கின்ற அடிப்படையில் தான் அவர்களது அந்த பதில் இருந்தது. அரசாங்கம் அதனை தாங்களாக செய்வது கடினம் என்ற அடிப்படையில் உலக வங்கியினுடைய நிதியுடனும் வேறு ஒரு சிலருடைய நிதியுடனும் சில 1000 வீடுகள் கட்டப்படுவதாகவும் கூறினார்கள். ஆகவே அந்த வீட்டு வசதி என்பதை பொறுத்தவரையில் நான் சொன்னதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் அதனை நோக்குகின்றது. அதாவது 2-3 சீசன் வயல் விதைத்து வெட்டி அறுவடைக்கு பின்பு அந்த மக்கள் தாங்களே தமது மனைகளை குறிப்பிட்டுக் கொள்வார்கள் அல்லது கட்டிக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களது செயற்பாடுகள் இருப்பதாக அவர்களே கூறினார்கள். விஷயங்களை பொறுத்தவரையில் அந்த விஷயங்கள், பல விஷயங்கள், கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்கள் அவர்கள் எங்களுக்கு தமது நிலைப்பாடு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்கள் எத்தனை வைத்தியசாலைகள் இருக்கின்றன கொள்கின்றன, எவ்வளவு டாக்டர்கள் இருக்கின்றார்கள் போன்ற புள்ளி விவரங்கள் நமக்கு தரப்பட்டது. அதே போன்று பாடசாலைகள் தொடர்பாகவும் எத்தனை பாடசாலைகள் இயங்குகின்றது போன்ற புள்ளி விவரங்களும் கொடுக்கப்பட்டது. ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், மாணவர்கள் எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும். அவை தங்களால் நிச்சயமாக அவற்றை தாங்கள் கவனத்தில் எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விஷயங்களை பொறுத்தவரையில் தாங்கள் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்து செயற்பட முடியும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இதில் ஒரு விடயம், இந்த மேல் குடியேற்றம் தொடர்பாக ஒரு இருதரப்பும் இணைந்த ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது பற்றியும் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி இந்தியாவால் வந்ததற்கு பிற்பாடு அப்படியான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மீண்டும் நடைபெறும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று இரண்டாவதாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அதுக்கு நான் வருவதற்கு முன்பு இந்த கைது செய்யப்பட்ட மக்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பாக பேசப்பட்டது. அரசாங்கம் இன்னும் மிகவும் ஒரு ஒருக்கமான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இங்கே பாதுகாப்பு என்பது முதன்மையானது. ஏற்கனவே நாங்கள் விடுவித்த 16 வயசுக்கு குறைந்தவர்கள் அடிப்படையில் நாங்கள் விடுவித்த ஒரு சிலர்
மீண்டும் மாத்திரை போன்ற இடங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக வேவு பார்த்திருக்கின்றார்கள் போன்ற பல விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக கூறினார்கள். ஆகவே அவர்களை விடுவதில் உள்ள சிரமங்கள் கஷ்டங்களை பற்றி அவர் எங்களுக்கு சொன்னார். நாங்கள் எங்கள தரப்பில் மக்கள் பெறக்கூடிய இன்னல்கள் துன்பங்களை பற்றி பேசினோம். த சோல் பிரெட் வின்னர்ஸ், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் புருஷனோ அல்லது ஒரே ஒரு புள்ளியோ இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் அந்த குடும்பங்கள் சீரழிந்து போகின்ற மக்கள் அவர்களுக்கான எந்த விதமான என்னன்னு சொல்றது வாழ்வாதாரங்களும் இந்த இதுகளும் இல்லாமல் இவர்கள் உள்ளத்திருப்பதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் விளங்கப்படுத்தினோம். என்றாலும் அவர்களது தரப்பில் பாதுகாப்பு என்பது முதன்மையான விடயம் என்ற நிலை இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் மிக விரைவாக ஆராயப்பட்டு தீர்க்கப்பட்டு விரைவாக விடுவிக்கப்படுவார்கள். ஏற்கனவே நாங்கள் ஏறத்தால் 5000 பேரை 11,000 பேரில் இப்பொழுது 8,000 பேர் இருப்பதாகத்தான் ஜனாதிபதி கூறினார். ஆகவே மீதியான நாட்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். நாங்கள் இப்பொழுது அவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடியவருடைய பேர் விவரங்களை கேட்டோம். கடந்த வருஷமும் கேட்டு தருவதாக கூறினார்கள், தரவில்லை என்று கூறினோம். ஆனால் அதனை இப்பொழுது அவர்கள் தருவதற்கு தயக்கம் காட்டினார்கள். என்னவென்றால் அப்படி அங்கு அவருடைய கஸ்டடியில் உள்ளவர்கள் தமது பேர் விவரங்களை கொடுக்க வேண்டாம், கொடுத்தால் அவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் சேர்ந்தவர்கள் தம்மை தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட உதவிகளை கேட்கின்றார்கள் என்ற பாணியில் நமக்கு பதில் கூறப்பட்டது. ஆகவே இவற்றை வெளியில் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே அந்த விஷயத்திலும் அப்படியான ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டது. இறுதியாக இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஆரம்பத்திலே ஜனாதிபதி ஒரு கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை அவர் மிக தெளிவாக கூறினார். என்னவென்றால் விடுதலை புலிகள் கேட்டவற்றை நீங்கள் கேட்கக்கூடாது, நான் ஒரு ஆணையை பெற்றிருக்கின்றேன், ஆகவே இந்த ஆணைக்கு உட்பட்டுத்தான் என்னால் எதனையும் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அவரால் கூறப்பட்டது. நாங்கள் விடுதலை புலிகள் கேட்பவற்றை நாங்கள் கூறவில்லை, கேட்கவில்லை. ஆனால் அவர் யுனைடெட் ஸ்ரீலங்கா, ஐக்கியப்பட்ட இலங்கைக்கு இன பிரச்சனைக்கான தீர்வை பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம் என்பதை நாங்கள் சொன்னோம். விடுதலை புலிகளுக்கு அப்பால் செல்வநாயகம் பல விஷயங்களை பேசியிருக்கின்றார். ஆகவே செல்வநாயகம் பேசின விஷயங்களை பற்றி நாங்கள் பேசலாமே என்ற விடயத்தை நாங்கள் சொன்னோம். அரசாங்கம் அந்த விஷயங்களை பொறுத்தவரையில் ஒரு தனக்கு கிடைத்த மக்களாணை, அந்த மக்களாணைக்கு உட்பட்டுத்தான் தன்னால் செயற்பட முடியும். ஆகவே நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய டிமாண்டுகள் இருக்கக்கூடாது என்பவற்றை அவர் முன்னே ஒரு எச்சரிக்கை செய்தமால்தான் அவர் ஆரம்ப கட்ட உரையில் அவர் அதை தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட திரு சம்பந்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களிடமிருந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வான ஒரு ப்ரொபோசல் எங்களிடம் கேட்டார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட ப்ரொபோசல்கள் வந்திருக்கின்றன. பிரேமதாசாவுடைய காலத்தில் மங்களம் மனசிங்காவுடைய செலக்டமிட்டியினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சந்திரிகாவுடைய காலத்தில் ஒரு ப்ரொபோசல் வெளியிடப்பட்டது. அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களது காலத்திலும் கூட எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று வெளியிடப்பட்டது. நீங்களும் கூட அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய இனாகுரல் ஆரம்பகட்ட கூட்டத்தின் பொழுது நீங்களும் கூட மக்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று நீங்களும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த அறிக்கைகள் எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் பேச முடியும். அதற்கான ஒரு குழுவை நீங்கள் அமைத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விடயங்களை நாங்கள் பேசலாம் என்பதையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் இந்த 2 பொறிமுறைகள், மீள் குடியேற்றம் தொடர்பாகவும் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான 2 பொறிமுறைகளும் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அவர் இந்தியாவால் வந்ததன் பின்பு அந்த பொறிமுறைகள் உருவாகலாம் என நான் கருதுகின்றேன்.